இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திற்குள் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திலும் நாம் தியானித்து சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத வசனம் சங்கீதம் 27 அதிகாரம் 5 வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இந்த வார்த்தையின்படியே நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே கன்மலையின் மேல் உயர்த்தி வைத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. பொதுவாக தேவனுடைய சுபாவம் என்னவென்று சொன்னால், அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் தள்ளுகிற தேவன் அல்ல, அவர் தூக்கி விடுகிற தேவன், உயரத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறார். பொதுவாக உயர்வு என்று சொல்லி நாம் பார்க்கும்போது படிப்பிலே ஒரு உயர்ந்த நிலை, பதவியிலே ஒரு உயர்ந்த நிலை, உத்தியோகத்திலே, பொருளாதாரத்திலே, குடும்பத்திலே நல்ல மதிப்பிலே, மரியாதையிலே ஒரு உயர்ந்த நிலையை நாம் எதிர்பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவரும் அதை விரும்புகிற தேவனாக, நம்மை அப்படி உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். வேதாகமத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது சாமுவேலிலே, சங்கீதத்திலே, இன்னும் பல இடங்களிலே நாம் வாசித்து பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். யாரை அவர் உயர்த்துகிறார்? எளியவனை அவர் உயர்த்துகிறாராம், சிறியவனை அவர் உயர்த்துகிறாராம். எங்கே இருந்து உயர்த்துகிறார்? குப்பையில் இருந்து அவர் உயர்த்துகிறார். புழுதியில் இருந்து அவர் தூக்கி எடுத்து உயர்த்துகிறது மாத்திரமல்ல, அவர் சிங்காசனத்திலே பிரபுக்களோடு, ராஜாக்களோடு, அதிகாரிகளோடு, அதிபதிகளோடு கூட நம்மை உட்கார செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது நாம் சங்கீதம் 40 அதிகாரம் 2 வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே நாம் இப்படியாக தியானிக்கிறோம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து. நம்முடைய ஆண்டவர் நம்மை பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து அவர் தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். குழி, சேறு என்று சொல்லி இங்கே 2 வார்த்தை சொல்லப்படுகிறது. பாதாளத்தில் இருந்து நம்மை ஆண்டவர் தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். நரகத்திற்கு நம்மை தப்புவித்து தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசேப்பை குழியிலே போட்டார்கள், ஆனால் ஆண்டவர் அவரை அங்கே இருந்து தூக்கி எடுத்தார். இப்படி வேதத்தில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். இங்கே குழி சேறு என்று சொல்லும்போது சொந்த முயற்சியினாலே அந்த குழியிலிருந்து நம்மால் வெளியே வர முடியாது. சேற்றில ஒரு மனிதன் சிக்கி கொண்டால் காலை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சித்தால் கூட மறு காலை தூக்கும் போது இன்னொரு கால் இன்னும் அதிகமாக அமிழ்ந்துவிடும். அதுதான் உளையான சேறு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பதற்கு மனிதர்களால் முடியாது. அது தேவனால் மாத்திரமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே முடியும். சிறு வயதிலே நாம் கேட்ட ஒரு பாடல் இருக்கிறது. சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். இந்த பாவம் என்கிற சேரிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த குழி என்கிற பதத்திற்கு தெலுங்கு வேதாகமத்தில் இருக்கிறது திருட்டு குழி என்று சொல்லி இருக்கிறது. மாயையான குழி என்று சொல்லி வருகிறது. அதாவது ஒரு பெரிய வன விலங்குகளை பிடிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அது புலி, சிங்கம், யானை இப்படிப்பட்ட மிருகங்களை பிடிப்பதற்கு பெரிய குழியை வெட்டி விடுவார்கள். அந்த குழி தெரியாமல் இருப்பதற்கு மெலிதான மூங்கில் கம்புகள், அதற்கு மேலாக தட்டைகளை பரப்பிவிட்டு யானைக்கு பிரியமான ஒரு சில உணவுகளை அதிலே மேலே வைத்து விடுவார்கள். அந்த உணவை அது சாப்பிடுவதற்கு வரும்போது அந்த உணவினால் அது கவர்ச்சிக்கப்பட்டு இச்சிக்கப்பட்டு வரும்போது உள்ளே இருக்கிற குழி அதற்கு தெரியாது. இங்கே உணவை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அது கால் வைக்கும் போது அந்த குழியிலே விழுந்துவிடும். மனிதர்கள் அதை எளிதாக பிடித்து விடுவார்கள். இதை போலதான் மனிதர்களுக்கு பாவ இச்சைகளை காண்பித்து பாவம் என்கிற குழியிலே, அழிவு என்கிற குழியிலே சாத்தான் அவன் பிடித்து விடுகிறான். ஆனால் அந்த குழியிலிருந்து, அந்த மாயையான குழியிலிருந்து, அழிவின் குழியிலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார்.
தூக்கி எடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்மை கன்மலையின் மேல் நிறுத்துகிற தேவனாகவும் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவாக ரட்சிப்பு என்பது நம்மை தாழ்வில் இருந்து தூக்கி எடுத்து உயர்த்தி வைப்பது என்று சொல்லி பொருள்படும். யோபுவினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் என்ன, எண்ணி முடியாத அதிசயம் என்ன என்று சொன்னால், கீழே 10ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, துக்கிக்கிறவர்களை ரட்சித்து வேதனைப்படுகிறவர்களை, அவர் பாரத்தில் இருக்கிறவர்களை, கஷ்டத்திற்குள் இருக்கிறவர்களை, அழிவின் குழியில் இருக்கிறவர்களை, உளையான சேற்றில் இருக்கிறவர்களை ரட்சித்து, அவர் தூக்கி எடுத்து ரட்சித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 86ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, அங்கே தாவீது சொல்லுகிறார், தாழ்ந்த பாதாளத்திற்கு நீர் என்னை தப்புவித்தீர் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. இதுதான் நம்முடைய சொந்த முயற்சியினாலேயோ, நம்முடைய சொந்த பக்தியினாலேயோ, பயத்தினாலேயோ, பரிசுத்தத்தினாலேயோ, நம்மளுடைய கிரியையினாலேயோ அல்ல. ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, நமக்கு பாராட்டின கிருபை பெரியது. ஆதலால் அவர் நம்மை தாழ்ந்த பாதாளத்தில் இருந்து அவர் நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். தூக்கி எடுத்து அவர் கன்மலையின் மேல் நிறுத்துகிறாராம். கன்மலை என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது தேவனுக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு தாவீது கூட சொல்லுகிறார், சங்கீதம் 121 நாம் வாசித்து பார்க்கும்போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்று சொல்லி அங்கே பன்மையிலே சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வனாந்தரத்திலே பிரயாணப்பட்டு வந்தபோது அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலை கிறிஸ்துவே. அந்த எகிப்தியன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை தூக்கி எடுத்து கானான் என்கிற ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்தது கிறிஸ்துவே என்கிறதை அவர் அப்படி சுட்டி காட்டுகிறார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் போதும் அப்படியே இருக்கிறது. அவர்களோடு கூட சென்ற கன்மலை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரே கன்மலை என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கன்மலையின் மேல் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, பூமியினுடைய உயர்ந்த இடத்திலே நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று அவர் சொல்கிறார். பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானத்திலே நான் உங்களை ஏறி வர பண்ணி வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கன்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். இப்படி ஒரு மனிதன் குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட பிற்பாடு உயர்ந்த நிலையில் இருக்கும்போது அவனுக்கு வருகிற செழுமையை குறித்தும் வேதாகமும் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியே ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கேயும் பூமியினுடைய உயர்ந்த இடத்திலே நான் உங்களை ஏறி இருக்கும்படியாக பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அவர் நம்மை உயரமான கன்மலையிலே ஏறி வர பண்ணின பிற்பாடு என்ன நடக்கும் என்பதையும் அவர் சொல்லுகிறார். என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நம்மை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறவராக மாற்றுகிறார். மாத்திரமல்ல, நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். இதுவரைக்கும் நாம் அவரை துதிக்காமல், ஆராதிக்காமல், தொழுது கொள்ளாமல் முறுமுறுக்கிறவர்களாக, குறை சொல்லுகிறவர்களாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் நம்மை உயர்ந்த இடத்திலே வைக்கும் போது அந்த மனிதன் நன்றியால் நிறைந்து துதி பாடுகிறவனாக இருக்கிறான். இதனால் என்ன நடக்கும் என்று சொன்னால், 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இங்கே ஒரு
தொடர் ஊழியத்தை ஆண்டவர் செய்வதையும் தொடர்ந்தேர்ச்சியாக ஒரு காரியம் நடைபெறுவதையும் நாம் பார்க்க முடியும். அழிவின் குழியிலிருந்து தூக்கி எடுத்தார், உயர்ந்த இடத்திலே வைத்தார், செழிப்பான இடத்திலே கொண்டு வந்தார். இதனால் இது மற்றவர்கள் பார்க்கும்போது, இந்த மனிதன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, எப்படி இருந்த மனிதன் எந்த நிலைமைக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கும்போது, இது அவனால் உண்டானது அல்ல, அவனை உயர்த்தின ஒரு கர்த்தர் உண்டு, அவர்தான் ஜீவனுள்ள தேவன், அவர்தான் மெய்யான தேவன், அவர்தான் ரட்சிக்கிறவர், சிருஷ்டி கர்த்தர், எந்த மனிதனையும் உயர்த்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர் அவர்தான் என்று சொல்லி அறிந்து கர்த்தருக்கு பயப்பட்டு அவரை நம்புவார்களாம், இயேசுவண்டை வருவார்களாம், அவர்களும் ரட்சிக்கப்படுவார்களாம். இப்படியே இந்த மாதம் முழுவதும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே நீர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, அவளுடைய அந்த கீழான நிலைமை மாறட்டும். ஆண்டவரே, நீர் அவர்களை தூக்கி எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி எடுக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த வார்த்தையின்படி எல்லாம் ஆண்டவரே, தகப்பனே, உன்னதத்திலே அவரோடு கூட சிங்காசனத்திலே உட்காரும்படியாக செய்தார் என்றெல்லாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இதைவிட ஒரு உயர்வான இடம், மேன்மையான இடம் ஒன்றும் இல்லை. பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்கிலும் உயர்ந்த நிலைமையிலே வழி நடத்தும்படியாய், இதன் மூலமாக அநேகர் உம்பக்கம் திரும்பும்படியாய் துதிகன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து கண்மலையின் மேல் உயர்த்தி நடத்துவாராக.